இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்மையின் வாழ்த்துக்கள். நம்ம வந்து நேற்று பார்த்துருந்தோம் இஸ்மாயிலோட வம்சவரலாறு பார்த்து இன்றைக்கி ஈசாக்கோட வம்சவரலாறு பார்க்கலாம். சரிங்களா? ஆதியாகமம் 25:19 முதல். ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குடைய வம்சவரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாக இருந்தான். இவன் பதானாரன் ஆராம் என்னும் சீரிய தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தையும் சீரிய தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள். மலடியாய் தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டிருந்தார். அவள் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவளை இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தர் இதில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தார் பார்க்கலாம் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். பிரசவகாலம் பூர்ணமான போது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கியும் போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாக இருந்தான். அதாவது 40 வயசு ஆகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ரெபேக்காளை திருமணம் செய்கிறாரு. அதற்கு பிறகு 19-20 வருஷமாக குழந்தை இல்லை. கர்த்தரத்தில் வேண்டுதல் செய்கிறார். அதுக்கப்புறம் அவர் வந்து ஆசீர்வதித்து ரெபேக்காளை வந்து கர்ப்பம் தரிக்க உதவி செய்கிறாரு. அதற்கு பிறகு 2 குழந்தைகள் பிறக்குது. அதாவது 2 குழந்தைங்க, ட்வின்ஸ்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, 2 குழந்தைங்க பிறக்குது ஒரே பிரசவத்தில். அப்போ வந்து 60 வயசு அவருக்கு. ஒரு குழந்தைக்கு வந்து ஏசானும் இன்னொரு குழந்தைக்கு வந்து யாக்கோபுன்னு பெயரிட்டாங்க. சரிங்களா? 2 குழந்தைகள் என்னென்ன விஷயத்தில் திறமையாக வெளிப்படுறாங்க, எப்படி வளர்கிறாங்க, அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம நாளைக்கு வீடியோவை பார்க்கலாம். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.